வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவருடைய கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உங்கள் கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி, உங்களுடைய தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், உங்களுடைய தயவு எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் என்று சொல்ல எங்களிடத்துல ஒன்றும் இல்லப்பா. நீங்களே எங்கள் மத்தியிலே ஆட்கொண்டு நடத்துங்க. உங்களுடைய கிருபையை எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் ஆண்டவரே. அதனுடைய 4வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 4வது வசனம். போதும். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு. இந்த முழு இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற யாவரையும் முழு இரவு ஜெபம் வச்சிடலாமா? அல்லேலூயா. நேரமும் நிறைய இல்லை, ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. 15 நிமிஷத்துக்குள்ளே நான் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வந்ததை அதை நான் உங்களிடத்தில் அப்படியே நான் கடத்துகிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இது பிரசங்கமாக அல்ல, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கோங்க. அதனால் அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு. இங்கே 2 காரியத்தை இந்த சங்கீதக்காரன் தெளிவாக எழுதுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஒன்னொன்று சொல்றாரு, நான் பொல்லாப்புக்கு. 2 விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 2 பாதை உள்ளது. கர்த்தரை, என்னுடைய இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, கர்த்தர் என்னை எந்த பாதையில நடத்துறாங்க. கர்த்தர் என்ன அப்ப எந்த பாதையில நடத்துறாங்கன்னு கேள்வி இருந்தா அதுக்கு பதில் என்ன இருக்கு? ஒரு பதில் இருக்கா, 2 பதில் இருக்கா? அப்போ நம்ம எந்த பதிலை எடுத்துக்கொள்கிறோம்ன்றதை நான் இன்னைக்கு உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. நான் 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அந்த 3 சம்பவங்கள்லேருந்து கர்த்தர் என்னை எந்த பாதையில் நடத்துகிறாங்க, நான் எந்த பாதையில் போகிறேன், நான் போகிற பாதை சரியாய் தவறா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கொஞ்சம் சண்டே கிளாஸ் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரியும் இருக்கும். ரொம்ப பைபிள் ஸ்டடி மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதனால் ஒரு 15 நிமிஷம் வேகமாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது சில காரியங்களை குறித்து நான் சொல்கிறேன், அந்த காரியங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். என் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து 23வது வசனம் வரைக்கும். நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்குது, அதனால் வாசிக்க தேவையில்லை. அல்லேலூயா. அதே போல் அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும், 5வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிக்கலாம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 5வது ஆதியாகமும் 7வது அதிகாரத்தில் ஜலப்பிரவாயம் வரும். ஆண்டவர் நோவா அப்படின்ற ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து, அந்த மனுஷனை அவன் தான் உத்தமனும் நீதிமானா இருக்கிறான், சன்மார்க்கனா இருக்குன்னு ஆண்டவர் தெரிந்ததுனால அவனை வேர்பிரித்து அழைத்து, ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் அவரை பிரசங்கம் பண்ண சொல்றாங்க. ஒண்ணுமே கேட்காத ஜனங்களிடத்துல போய் பிரசங்கம் பண்றாங்க. கேட்டது யார் தெரியுமா? தன்னுடைய 3 பிள்ளைகளும் 3 மருமக்கமாருங்க தான் அவ பேசுனதை கேட்டாங்க. வேற யாரும் என்ன பண்ணல, கேட்கல. இவங்க மட்டும்தான் அந்த பேழைக்குள்ள போனாங்க. இங்க ஒரு 2 விதமான பாதைகள் இருக்கு. கர்த்தரை நம்பின நோவாவுக்கு ஜலப்பிரவாயம் ஆசீர்வாதமா இருந்தது. ஆனால் கர்த்தரை நம்பாத, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளும் கேட்காத அந்த உலகத்தில் இருந்த ஜனங்களுக்கு அந்த ஜலப்பிரவாயம் அது மரணமா இருந்தது. 2 விதமான பார்வையை உங்களுக்கு காட்டுறேன். நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னாங்க, எப்பா நான் மழையை தரேன், ஆனா யாருமே பார்த்தது கிடையாது. ஆசீர்வாதத்தை யாருமே பார்க்கவே முடியாது. இல்லை ஒருவேளை பிரச்சனையை கூட வச்சுக்கோங்க, பிரச்சனையை கூட யாருமே பார்க்கவே முடியாது. அது வந்தாதான் என்ன பண்ணும் சொல்லுவாங்கல்ல, தலைவலி வந்தாதான் அதோட அருமை என்ன பண்ணும். அந்த மாதிரி பிரச்சனையோ இல்லை ஆசீர்வாதமோ வந்தா அது வந்தவங்களுக்கு தான் என்ன பண்ணும் தெரியும். ஆனா வந்தவங்களுக்கு தெரிந்தவங்க எந்த பாதையில நடக்கிறோம், அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றோம்ன்றதுல இருக்கு. அல்லேலூயா. நோவாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, அது ஆசீர்வாதம் கிடையாது, அது பிரச்சனை. ஆண்டவர் அந்த பிரச்சனையை சொல்றாங்க, இந்த உலகத்தை அழிக்க போறன்ற ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. அந்த பிரச்சனையை நோவா எப்படி ஏற்றுக்கொண்டார்னா, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அதன்படி செய்ததுனால நோவாவும் குடும்பமும் காக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால்
வாக்குத்தத்தமோ ஆசீர்வாதங்களோ இல்ல, கத்தத்தொண்ட நிறைய வார்த்தைகளை பின்பற்றாத செவி கொடுக்காத ஜனங்களுக்கு அது எப்படி மாறினதுன்னா அது அழிவாய் மாறினதுன்னு வசனம் என்ன பண்ணுது. நான் நிறைய வாசிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள போகல. ஆனா 1 பேதுருவில் அழகாய் சொல்லப்படுகிறது. 1 பேதுருவில் 2 பேதுருவில் 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்லுது, பூர்வ உலகத்தை போதும். இந்த இடத்துல 2 காரியங்களை சொல்லுது. நீதியை பிரசங்கித்தானா. எதை பிரசங்கித்தானா? ஆண்டவர் சொல்லிட்டாங்க. எதை சொன்னாங்கன்னா, இங்க தெளிவா கவனிக்கணும். நான் இது பைபிள் ஸ்டடின்னு சொன்னதுனால வசனத்தை கொஞ்சம் தெளிவா கவனிங்க. ஆண்டவர் பிரச்சனையை சொன்னாங்க. நோவா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த ஜனங்களை அழிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா இவன் எதை பிரசங்கம் பண்ணினா நாங்க சொல்லுதுன்னா, நீதியை பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உன் குடும்பத்துல இந்த பிரச்சனை வரும்பா, இந்த போராட்டம் வரும்பான்னா நம்ம எதை பிரசங்கம் பண்ணுவோம்? அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சு கொண்டு வாக்குத்தத்தத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டோம். இங்க 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 யோசித்து பாருங்க. நோவாவின் குடும்பம் அத்தனை குடும்பங்கள் இருக்குது. நோவாவுக்கு ஒரு குடும்பம் இருக்காது. நான் கொஞ்சம் உங்களை இமேஜினேஷன் பண்றேன். நோவா ஒரு குடும்பம் இருக்கு. நோவாவுக்கு மாமியார் குடும்பம் இருக்கும், நோவாவோட அம்மா குடும்பம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா சம்மந்தி 3 குடும்பம் இருக்கும். சம்மந்தி குடும்பம் எத்தனை? 3 குடும்பம் இருக்கும். இப்போ யோசித்து பாருங்க, இதே எத்தனை குடும்பம் ஆயிடுச்சு? இதே ஒரு 10 குடும்பம் கிட்ட வந்துருச்சு. அப்படியே சம்மந்திங்களுக்கு ஒரு வேளை அக்கா தங்கச்சி அப்படின்னு சொந்தம் இருந்தால் கூட அதே ஒரு 50 குடும்பம் கிட்ட என்ன வந்துடுது. நோவா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா 50 குடும்பம் ஜேன்னு என்ன பண்ணும் வரும். ஆனால் நீதியை பிரசங்கிக்கிறவன் இடத்துல ஒருவனும் என்ன இல்லை. அல்லேலூயா. நான் போகிற பாதையில் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அதுதான் நான் சரியான பாதைன்னு என்ன பண்ணும். இங்கே சொல்கிறாரு இந்த சங்கீதக்காரன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அது கடைசியாக வருவோம். பொல்லாப்புக்கு பயப்படுன்றது கடைசி. அங்கே அவர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அவர் நடக்கலை, ஒருவேளை நடந்தாலும் எனக்கு எதுவும் வராது. ஏன்னா நான் எதை பிரசங்கிக்கிறவனா? நீதியை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது நீங்கள் திரும்பவும் போய் நீங்கள் வீட்டில் வாசித்தீங்கன்னா அழகாக இருக்கும். பொறுமையாக வாசித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களுக்கு ஜலப்பிரவாயம் அழிவு, கீழ்ப்படுகிறவனுக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். 2வது காரியம் என்னன்னா மேகஸ்தம்பம். இதை நீங்கள் யாத்ராகமத்தில் 14வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும் சொல்லப்படுகிறது. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததா. எப்படி இருந்ததா? அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படுகிற நமக்கு இல்லை, முறுமுறுக்கிற அந்த ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு தத்தத்தை தந்துட்டாங்க. ஒருத்தர் மேலே ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்துட்டாங்கன்னா, நான் இப்படி விசுவாசிக்கிறேன். என்னை ஒரு வேளை கள்ள போதுங்கன்னு சொல்கிறாதீங்க, நான் விசுவாசிக்கிற காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் ஒருத்தர் மேலே ஒரு வாக்கு தத்தத்தை தந்துட்டா, அந்த வாக்கு தத்தம் அவன் சாகிற வரைக்கும் அந்த வாக்கு தத்தம் அவன் தலை மேலே தான் இருக்கும். அல்லேலூயா. அதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, சவுல் அப்படின்றவன் கர்த்தருடைய அபிஷேகம் இழந்தவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை முற்றிலுமாக இழந்தவன். அவனுக்கே கர்த்தர் என்ன பண்ணாங்க? பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. கர்த்தர் அவன் கூட தான் இருந்தாங்க. ஆனால் அவன் தான் என்ன பண்ணான்? வழி விலகி போனான். நீங்கள் யோசித்து பாருங்கள். இளையகுமாரனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அவன் மேலே அநேகமான வாக்கு தத்தம் இருக்குது. அந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். ஒரே பிள்ளை, அன்பான பிள்ளை, 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த ஒரு பிள்ளை மேலே தனிப்பட்ட பாசம் இருக்குது. ஆனால் திரும்ப வரும்போது அவன் இழந்த ஸ்தானத்தை திரும்பவும் தான் தகப்பன் என்ன பண்ணுறாங்க. அவன் வந்தது எதற்காக? வேலைக்காரனாக வந்தாங்க. முறுமுறுத்து போனாலும் நம்ம மேலே வாக்கு தத்தம் என்ன தான் இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுருந்தாங்க. என்ன வாக்கு தத்தம்னா, உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், ஆனால் உனக்கு ஒரு தேசத்தை என்ன பண்ணுவேன்? தருவேன் அப்படின்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற இந்த ஜனங்கள் எவ்வளோ முறுமுறுத்தாலும் ஆண்டவர் அநேக காரியங்களை அவங்களுக்கு செய்கிறாங்க. அதில் முதல் காரியம் நான் புரிந்து கொண்டது என்னென்னா, மேகஸ்தம்பமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தம் இருந்தா, அல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் இருந்தா அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அல்லேலூயா. ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் கர்த்தரை விட்டு விலகி போக மாட்டான். அல்லேலூயா. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் கர்த்தரை விட்டு விலகி போக மாட்டான். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தது, அவன் கர்த்தரோடு இருந்தான். ஆனா கூட இருந்த லோத்துக்கு அந்த வாக்குத்தத்தம் என்ன இல்லை, கூட இருந்தவன் தான். ஆனா வாக்குத்தத்தம் என்ன பண்ணல, அவன் வழி விலகி என்ன பண்ணான். அப்ப வாக்குத்தத்தம் கிடைத்தவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் யாரை விட்டு பிரிய மாட்டானா, கர்த்தரை விட்டு பிரிய மாட்டான். அந்த வாக்குத்தத்தம் பெறப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஆசீர்வாதமா இருந்தது. ஆனால் அதை பார்த்த எகிப்தின் ஜனங்களுக்கு அது பயங்கரமா இருந்தது. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதே 14வது அதிகாரத்துல 19, 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது. அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, இந்த வெளிச்சம் நமக்கு எதா இருக்குது, பாதுகாப்பா இருக்கு. ஆனா இந்த வெளிச்சம் எகிப்து ஜனங்களுக்கு எப்படி இருக்கா, பயங்கரமா இருக்கான். அல்லேலூயா. இங்க அதை தான் சொல்லுது, எகிப்தியர்களுக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, அது ஒரு பயங்கரமான வெளிச்சமா இருந்தது. இப்ப யோசித்து பாருங்க, வாக்குத்தத்தம் பெறப்பட்டவனுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா வாக்குத்தத்தத்தை பற்றி தெரியாத எகிப்தின் ஜனங்களுக்கு அது அந்தகாரமா இருந்ததுன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அது எப்படிப்பா, ஒரு ஜனத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது ஒரு ஜனத்துக்கு ஆசீர்வாதமா தானே இருக்கணும், இன்னொரு ஜனத்துக்கு ஆசீர்வாதமா தானே இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படி அருள்தாஸ் பாஸ்டருக்கு அது சாபமா இருக்கும்? அருள்தாஸ் பாஸ்டருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படி ரிச்சர்டுக்கு அது சாபமா இருக்கும்? இல்லையே, ஒரே வார்த்தை தானே, ஒரே காரியம் தானே. இல்லை, வசனத்தை தெளிவாய் வாசிக்கும் போது ஒவ்வொருவனுடைய தலையிலும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் என்ன பண்ணுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நீங்க வசனங்களை நீங்க தெளிவா பாருங்க. எனக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருப்பாங்க. அந்த வாக்கு தத்தத்தின் படி தான் ஆண்டவர் என்ன நடத்துவாங்க. என் பிள்ளைக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கும், என்னுடைய தம்பிக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கும். அந்த பாதையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க. ஆனா வாக்கு தத்தம் கொடுக்குற ஒருத்தர் தான். அல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருந்துச்சு, என்னன்னு தெரியுமா? அதை குறித்து பின்னாடி சொல்றேன். அல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது, அந்த ஜனங்கள் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. அது நிறைவேறின காரியத்தை குறித்து என்ன பண்றேன், அந்த 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 ஜனங்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதையில நடத்தினாங்கன்றது என்ன பண்ற. அல்லேலூயா. இந்த இடத்துல யோசித்து பாருங்க, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஒரு ஜனத்திற்கு அது ஆசீர்வாதமா இருந்தது, ஒரு ஜனத்திற்கு அது சாபமா இருந்தது. இப்ப நேரமும் போயிருச்சு, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன், செங்கடலை குறித்து. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த காற்றினாலே சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு ஜலம் பிறந்தது. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜனத்திற்கு எதிராய் இருந்த பயங்கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இதை பயங்கரம்னு சொல்றேன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் பார்த்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இங்க டோட்டலா மறந்துட்டாங்க. இந்த அதிகாரத்தை நீங்க தெளிவா வாசித்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தங்கள் வாழ்க்கையில நடத்தின எல்லா அற்புத அடையாளங்களையும் இந்த ஒரு இடத்துல டோட்டலா மறந்துட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த எகிப்தியர்களிடத்துல இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல எங்களை கொல்றதுக்கா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி இந்த மோசேக்கு விரோதமா அங்க நடந்த அற்புதம் அவங்க கண்ணுக்கு தெரியல. எங்க நடந்ததுன்னா, எகிப்து தேசத்துல நடந்த அந்த 10 விதமான அற்புதங்கள் அந்த ஜனங்களுக்கு கண்ணுக்கு என்ன பண்ணல, தெரியல. ஆனா இந்த மோசே கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது இந்த ஜனங்களுக்கு அந்த சமுத்திரம் எப்படி இருந்ததுன்னா, விடியற் காலையில பார்க்கும்போது அது நடந்து போகிற ஆசீர்வாதமான இடமா என்ன பண்ணுது,
பாதை இல்லாத இடத்துல பாதை உண்டு பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே உருவாக்குனாங்க. இது ஒரு மரண பள்ளத்தாக்கா நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு வேளை போட்டை ரெடி பண்ணி போகணும்னு நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணி அந்த பாதையை உண்டாக்கி நடத்துகிறாங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இந்த எகிப்தின் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னு சொன்ன தெரியுமா? அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீங்கள் வேதத்தை தெளிவாக யாத்ராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போதும், ஒவ்வொரு வாதை நடக்கும்போதும் அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த பார்வோனின் இருதயம் கடினப்படுத்தினார். கடினப்பட்டது அப்படின்னு என்ன பண்ணோம்? அது யார் கடினப்படுத்தினது? நீங்களும் நானும் கடினப்படுத்த முடியாது. யோசித்து பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆளை வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போமா? ஒரு பிரச்சனை பார்ப்போம், 2 பிரச்சனை பார்ப்போம், 3வது பிரச்சனையில் என்ன பண்ணுவோம்? எப்பா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிடுங்க, எங்களுக்கு என்ன இல்லை நிம்மதி. உண்மையாக அதை தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே யோசித்து பாருங்க, 10 அற்புதம் நடக்குது. நானும் ஒவ்வொரு டைம் இந்த யாத்ராகமத்தை வாசிக்கும் போது எனக்கு கோபமாக இருக்கும். இந்த ராஜா ஏன் தான் சொந்த ஜனங்களுக்கு இப்படி நடக்குது? சொந்த ஜனங்களுக்கு நடந்தாலும் பரவாயில்ல, சொந்த குடும்பத்துக்கு நடக்குது, அவருக்கே நடக்குது. யோர்தான் நதி, நைல் நதி என்ன பண்ணுது? ரத்தமாக மாறுது. சாப்பாடு இல்லை, கல்மழை பெய்யுது, என்னென்னதோ பிரச்சனை நடக்குது, கொப்பளங்கள் நடக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டது? நான் யோசிக்கிறேன், இந்த முடிவின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நான் இதை ஒரு வாக்குத்தத்தமாக தான் வைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முடிவை ஆண்டவர் எப்படி மாற்றுவாங்கன்னா, கடினப்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய 10 வாதையில் கடைசி வாதம் நடந்து முடிஞ்சு கூட இந்த மனுஷன் திருந்தலை. எங்கே தான் வர்றாரு? பின்னாடி தான் என்ன பண்ணுறாரு? சரி, வந்தது தான் மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்து திரும்பி போனாரா? இல்லை, செங்கடலை பார்த்தாரு. பாதை அவங்களுக்கு மட்டுமா, அவனுக்கு மட்டுமா வாக்கு தத்தம்? எனக்கும் அந்த வாக்கு தத்தம் இருக்குன்னு நினைச்சாரான்னு தெரியல. போனவர் அங்கேயே என்ன பண்ணாரு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது பாதையாய் தோன்றினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செங்கடல் பாதையாய் தோன்றியது. ஆனால் இந்த எகிப்தின் ஜனங்களுக்கு அது என்னவாய் தோன்றினது தெரியுமா? படுகுழியாய். எப்படி அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வார்த்தை அதை தான் சொல்லுது. அந்த ஜனங்களுக்கு அதை என்னவா மாறினது? இதற்கப்புறம் எகிப்தியர்களுடைய வரலாறை நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. இதற்கப்புறமா இந்த செங்கடலுக்கு அப்புறமா அவங்க வாக்குத்தத்தமும் என்ன பண்ணல, அப்படியே அவங்களுடைய ராஜ்யம் எல்லாமே குறைந்ததை வேதாகமத்திலும் சரி அறிவியலும் என்ன பண்ணுது, நம்ம காட்டுது. அதை குறித்து நான் சொல்லலை. நான் இதில் நிறைய காரியங்களை நான் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு காரியங்களையும் இப்போ 10 வாதைகள் சொன்னேன் தெரியுமா? இந்த 10 வாதைகளில் எகிப்தியர்களுக்கு என்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை இருக்கு, ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை மாதிரியே என்ன பண்ணாது, தெரியாது. செங்கடல் தெரிஞ்சது, எகிப்தியர்களுக்கு செங்கடல் தெரிஞ்சது, ஆனா அது நமக்கு பாதியாய் தெரிந்தது. ஆனா எகிப்தியர்களுக்கு அது படுகுழியாய் தெரிந்தது. அக்கினி மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நமக்கு பாதுகாப்பாய் தெரிந்தது. ஆனா இந்த எகிப்தின் ஜனங்களுக்கு அது எப்படி தெரிந்தது? இப்படி வேதாகமத்தில் அநேக வேறுபாடுகளை நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய பாதை நீதியாய் தோன்றும். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவர் நம்மளை நன்மையான பாதையில் நடத்துகிறார். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி தெரியுமா இருக்குது? அவருடைய பாதை நன்மையான பாதையில் நடக்கிறது போலே தெரியும், அவர்கள் நீதியின் பாதையில் நடக்கிறது போலே தெரியும். ஆனால் அவருடைய பாதை சரியான இடத்துல என்ன பண்ணல, கொண்டு போய் விடலை. ஆனால் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம பாதை எப்படி தெரியுமா இருக்குது? சில இடங்களில் மேடு பள்ளமாக தெரியும், சில இடங்களில் மற்றவர்களுக்கு, நான் நமக்கு சொல்லலை, ஒருவேளை அப்படி நினைக்கிறீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்கள். இங்கே தெளிவாக இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே வாசித்தேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இந்த சங்கீதத்தை எழுதினவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடந்தவர். ஏன்னா இவருடைய அண்ணன்மார்கள் எல்லாருமே ஹை லெவலில் இருந்தவங்க. ஆனால் தம்பிமார் எங்கே இருக்கான்? தம்பி ஆடு பின்னாடி என்ன பண்ணுறாரு?
சுத்திட்டு எல்லாராலும் மறக்கப்பட்டவர். தன் தகப்பனாரிடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கும்போது, உன் பையன் மீதியா இவ்வளவுதான் இருக்கிறாங்களா, இத்தனை பேர் தானா கேட்டா, யோசித்து பார்த்துட்டு சொல்றாரு, ஒருத்தன் இருக்கான், அவன் இதுக்கெல்லாம் தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லப்பட்ட இவன் எழுதுறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஒரு கோலியாத் முன்னாடி நின்று சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கு. ஏன்னா என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, தப்புவித்தாங்க. இப்படிப்பட்ட வல்ல தேவன் தான் என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவரை அப்ப பார்க்கும்போது எப்படிதான் பாக்குறாங்க, சின்ன பையனா தான் என்ன பண்றாங்க. அந்த மனுஷன் சொல்ற எல்லா காரியங்களும் நடந்து வந்த பாதை, ஏதோ போன போக்குல என்ன பண்ணல, விட்டு அடிச்சு விட்டு என்ன பண்ணல, கதையா சொல்லிட்டு போறது இந்த தாவீதோட பழக்கம் இல்லை. தன் வாழ்க்கையில என்ன அனுபவித்தாரோ அதை எழுதி வைத்து சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நடந்தவருடைய வாழ்க்கையில சொல்றார், நான் நடந்திருக்கேன்பா, திரும்பவும் நான் நடந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா மற்றவர்கள் நினைப்பாங்க தாவீது முடிஞ்சிட்டான்னு, ஆனா என் கூட ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் என்னை கோலும் தடியுமா என்னை தேற்றி நடத்துகிற. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போவேன். அதனால் இந்த சங்கீதத்துக்குள்ளே நான் முழுவதுமாய் போகல, கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடுறேன். நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தாலும், நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சம்பவங்களை வாஸ்து பார்த்தாலும், ஒருவனுக்கு விரோதமாக இருக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒருவனுக்கு விரோதமாக இருக்கும் அது ஒருவனுக்கு நாசமாக இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் உள்ள அநேகமான சம்பவங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் நம்ம எதை தெரியுமா பிடிச்சு கொள்ளணும், பாசிட்டிவான விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களை எப்போ நம்ம ஆட் பண்ண ஆரம்பித்தோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் என்ன பண்ணோம், மாறும். ப்ளஸ்ஸோட சிம்பிள் எல்லாருக்குமே தெரியும், சிலுவையின் சிம்பிள். கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய பாதையில் நோக்கி நடந்து போங்க. அது எப்படிப்பட்ட பாதையாக இருக்கட்டும், மரண இருளே வந்தாலும் சரி, ஒருவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர் உங்களை கோலும் தடியுமாய் இருந்து தேற்றி எந்த பாதையில் போகணுன்றதை ஆண்டவர் நடத்துவாங்க. யோசித்து பாருங்க, உங்கள் பாதையில் ஒருவேளை செங்கடல் இருந்தா, ஒருவேளை உங்க பாதையில ஜலப்பிரவாகி இருந்தா, ஒருவேளை உங்க பாதையில மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருந்தா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளும் இப்படிதான் முறுமுறுத்திருப்போம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை தெளிவாய் நடத்தி சென்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெளிவாய் நடத்துவாங்க. அந்த பாதையில நடக்க பழகி கொள்ளுங்கள். அது சில இடங்கள்ல அடிக்கப்படும், சில இடங்கள்ல குத்தப்படும், அது நன்மைக்கே ஏற்றுக்கொண்டு நடங்க. கர்த்தர் நன்மையான பாதையில, வாக்கு தத்தத்தின் பாதையில நடத்துவாங்க என்பதை நான் ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். அப்படியே ஜெபிக்கலாம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே, துதிக்கிறோம், ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே. ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நான் நடந்து வந்த பாதைகள் நல்லதுப்பா, நான் நடந்து வந்த பாதைகள் நல்லது ஆண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் நல்லது. அது கிருபையான பாதைகள், அது இரக்கமான பாதைகள், அது தயவான பாதைகள். நீங்கள் நடத்துறீங்கன்னா நல்லது தான்ப்பா ஆண்டவரே, நீங்கள் நடத்துறது நல்லது தான் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் நடத்துறது நல்லது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 ஆண்டவரே. அப்படியே கைகளை வானத்துக்கு நேராக ஏற்றி, ஆண்டவரே நீங்க எங்களை மறக்கலப்பா, நீங்க எங்களை மறக்கலப்பா, நீங்க எங்களை மறக்கலப்பா ஆண்டவரே, நீங்க எங்களை மறக்கல ஆண்டவரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு
நீங்க தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு எல்லையில புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. தோளின் மீது சுமந்து நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடுக்க எனக்கா கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு போகல. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நீர் என்னை மறக்காதவராக, நீர் என்னை மறவாதவராக, நீர் என்னை விட்டு விலகாதவராக, என் கண்ணீரை மாற்றுகிறவராக, என் கவலையை மாற்றுகிறவராக, என் கதறலை மாற்றுகிறவராக, நான் செல்ல வேண்டிய இடங்களை என்னை செழிப்பாய் நடத்துகிறவராய் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாற்றுகிறவராய், என் குடும்பத்திற்கு வருகிற எல்லா நெருக்கங்களை மாற்றுகிறவராய். ஒருவேளை ஜலப்பிரளயம் வந்தாலும், ஒருவேளை செங்கடல் வந்தாலும், ஒருவேளை அக்கினி ஜுவாலை வந்தாலும், அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற நல்ல தகப்பனே. அப்படியே ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். என்னை நன்மையான பாதையில நடத்துறீங்கப்பா, என்னை நன்மையான பாதையில நடத்துறீங்க, என்னை நன்மையான பாதையில நடத்துறீங்க. இதை 23வது சங்கீதத்திலே கடைசியில சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை சொல்லி நிறைவேற்றி முடிக்கிறார். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு கிருபை என்னை தொடருகிறது, ஒரு நன்மை என்னை தொடருகிறது. ஏன்னா நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், நான் கர்த்தரோடு இருக்கிறேன். யோசித்து பாருங்க, நான் சொன்ன இந்த 3 சம்பவங்களை யோசித்து பாருங்க. யார் கர்த்தரோடு இருக்கிறார்களோ, யார் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும், அது அதிசயம் நடக்கும், அது வாக்கு தத்தமாய் நிறைவேற்றி தருகிற தகப்பன். ஒருவேளை நெருக்கமாய் தோணலாம், ஒருவேளை கஷ்டமாய் தோணலாம், நான் ஆராதிக்கிற என் இயேசு